ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டாக்டர்ஸ் மைண்ட் எபிசோட் 4. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ எபிசோட் 4க்குள்ளே போகலாமா? எபிசோட் 4 ஸ்டார்ட் ஆகும்போதே இவங்க ரோமியோ ஜூலியட்னு ஒரு ப்ளே பண்ணுறாங்க. அந்த ப்ளேக்கு இவங்க ரிஹர்சல் பண்ணுறதா லென்த்தியாக காட்டுறாங்க. ஸோ ரிஹர்சலில் ரொமான்டிக்காலாம் போகல. அங்கே 2 பேரும் ஆளுக்கு கையில் வாழை வச்சுட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஒரு பக்கம் பேர் இன்னொரு பக்கம் நைட்டுன்னு 2 பேரும் டைலாக்காக பேசிட்டு ரோமியோ உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே பேர் வரான். இப்படியே மாற்றி மாற்றி 2 பேரும் ஃபைட் பண்றங்கிற பேர்ல கையில அந்த வால் அது வேற ரொம்ப சார்ஃபா இருக்கு. அதை வச்சு அப்படியே விளையாண்டுட்டே இருக்காங்க. இப்படியே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பேரோட கையில அந்த வால் பட்டுருச்சு. அவனுக்கு நல்லா ரத்தம் வந்துருச்சு. எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. எல்லாரும் ஓடி வந்து பேரு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க வான்னு சொல்லி பேரை அந்த பக்கம் கூட்டிட்டு போயிட்டாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு மைல்டு வரான். என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க கையை பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் இங்கேயே இரு, நான் வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நைட் அங்கே நிற்க வச்சுட்டு அவன் எங்கேயோ போகிறான். நைட்டுக்கு ஒன்றும் புரியல, அப்படியே அமைதியாக இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு ஆப்போசிட்டில் நைட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கான். அவன் கையை கொடுன்னு சொல்லி கேட்க இந்தான கையை கொடுக்குறான். இவன் கையிலேயே அடிபட்டிருக்கு. பட் மற்ற யாருமே அதை பார்க்கல. பெருக்கு அடிபட்டது மட்டும்தான் அவங்களுக்கு சீரியஸாக தெரிஞ்சிருக்கு. அவனை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மைல்டுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக எடுத்து அப்படியே பேண்டேஜ்லாம் போட்டுட்டு அந்த க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க, இங்க பாரு உனக்கு அடிபட்டு இருக்குல்ல, நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லல, அதனால என்ன? ஆக்சுவலி எனக்கு பெருக்கு ரொம்ப அடிபட்டனால பயம் வந்துருச்சு, ஷாக்கா இருந்ததுன்னு சொல்ல, நீ மத்தவங்கள பத்தி கவலைப்படுறதுக்கு முன்னாடி உன்னை பத்தி முதல்ல நீ யோசிச்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு மைல்டு அமைதியா இருக்கான். எம்எல் நீ கோவப்படுறியா அப்படின்னு சொல்லி நைட்டு கேட்கறான். ஆமா கோவப்படாம வேற என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமைதியாவே இருக்கான். டென்ஷனா இருக்கு அவனுக்கு. மைல்ட பார்த்துட்டே அப்படியே நைட் இருக்கான். இவன் பாட்டுக்கு பேசிட்டே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டே இருக்க இதை பார்க்கும்போது நைட்டுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ உண்மையாவே என் மேல கோவமா தான் இருக்க கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்க அவன் எதுவுமே பேசல, அமைதியா குடிஞ்சே இருக்கான். உன்கிட்ட தான் கேட்குறேன் பதில் சொல்லுன்னு சொல்ல, நான் ஒன்றும் உன் மேல கோவப்படல, எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டான். என்னடா சொல்றேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, நீ மற்றவங்கள பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை பத்தி நீ யோசி, நீ தான் உனக்கு ரொம்ப முக்கியம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல மைல்டு ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நைட் அவனை பார்க்க நீ ஒன்றும் மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், உனக்கு உண்மையாவே என்ன பிடிக்கும்னா நான் சொல்றதை கேளு, உன்னை நீ பத்திரமா பார்த்துக்கோ, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி மைல்டு கேட்குறான். நைட்டுக்கு அதை கேட்டுன்னு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அவன் கையை பிடிச்சிட்டு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், இதுக்கப்புறம் என்ன நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்ல அதை கேட்டனே அவனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. டக்குன்னு கையை எடுத்துட்டான். இவன் ஓடி வந்து நெத்தியில ஒரு கிஸ் வேற பண்றான். மைல்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு. தேங்க்ஸ், எனக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேல அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, அது வந்துன்னு சொல்லி நான் ஒன்றும் கேர்லாம் பண்ணல, உனக்கு புரிஞ்சிச்சுல அது வரைக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அந்த பக்கம் ஓடி போயிட்டான். இவன் போனதுக்கு அப்புறம் அந்த பேண்டேட் போட்டதையே பார்த்துட்டு அப்படியே நைட்டுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறான். அப்புறம் இங்க கண் வந்து பேரை கூட்டிட்டு வந்தான்ல, அவனுக்கு அடிப்பட்ட காயத்துக்கு மருந்தெல்லாம் போட ஏன்டா இவ்வளோ பெருசா போட்டு வச்சிருக்க, பாடுறா எப்படி இருக்குன்னு, வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேரு பேசிட்டே இருக்கான். இவன் பாட்டுக்கு அப்படியே காயத்துக்கு மருந்து போடுறேங்கிற பேர்ல போட்டு பெருசியா கட்டா போட்டான். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பேர், பேஷண்ட் பேர், எங்கேயாவது அடிபட்டுச்சா? என் கண்ணத்துல அடிபட்டிருக்கு, லைட்டா ஒரு கிஸ் பண்ணுங்கன்னு சொல்ல அப்படியே மூஞ்சிலே ஒரு குத்துறான். ஓடிட்டு அந்த பக்கம் 2 நாளைக்கு குளிக்க கூடாது சரியான்னு சொல்ல, குளிக்காம இருந்தா ஸ்மெல் அடிக்குமே, ஸ்பாஞ்ச் பாத் நீ ஏன் பண்ணிக்கோ, ஒன்றும் இல்லை. ஸ்பாஞ்ச் பாத்தா எனக்கு எப்படி பண்ணுன்னே தெரியாது, யாருமே நம்ப மாட்டாங்க, ஒழுங்கா ஓடிடு அப்படிங்கிற மாதிரி கண்ணவனை பாக்குறான். சத்தியமா சொல்றேன், உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், 2 நாள் என்ன பத்திரமா நீயே பாத்துக்கிறியா ப்ளீஸ், என் வீட்டுல தங்கி என்ன பாத்துக்கோன்னு சொல்ல, 2 நாள் தானே, சரி சரி வா, ரொம்ப கியூட்டுடா, ஓகேடா அப்படின்னு பேருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சேம் டைம் அடுத்து கிளா வந்துட்டு இருக்க டூம் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வரான். டே ஒரு நிமிஷம் இரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. டக்குன்னு அவன் கழுத்துல கை வச்சிட்டான். இங்க பாரு இந்த மாதிரி இருக்காத, எனக்கு டென்ஷனா இருக்குன்னு சொல்ல கிளா எதுவுமே பேசல. ஏன்டா இந்த மாதிரி இருக்க, நீ ஒன்னும் என்கிட்ட மன்னிப்பு கேட்காட்டி கூட பரவாயில்ல, எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லை சரியா அப்படின்னு சொல்ல, நீ என்ன நம்பலங்கிறத பத்தி நான் சொல்லல, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி நான் எதுவும் பேசல, பட் நம்மளை பத்தி அடுத்தவங்க கிட்ட பேசாதன்னு சொல்றேன்னு சொல்ல, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும், அதுக்காக எங்களை பத்தி நீ எதுக்கு அங்க பேசணும், அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, சரிடா இதுக்கப்புறம் இந்த டாபிக் எடுக்க வேணாம் அப்படின்னு அவன் சொல்றான். சரி ஓகே ஐம் சாரி, இதுக்கப்புறம் நானும் இந்த மாதிரி சீரியஸா எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லி இவனும் மன்னிப்பு கேட்கறான். ஒரு வழியா 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தா தான் நல்லா இருக்கும், இந்த மாதிரி தனியா இருந்தா போர் அடிக்குதுறாங்கிற மாதிரி கிளாஸ் சொல்றான். கிளாவோட தோல்ல கை போட்டுட்டு அப்படியே அவனை டம் பார்த்துட்டே இருக்க, சரி மைல்டு எங்க, அவன் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கான். பாய் ஃப்ரெண்டா, அட பாவி சொல்லவே இல்லை வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காமெடி பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா சண்டை சரியாயிடுச்சு போல. அதுக்கப்புறம் நம்ம மைல்ட தான் காட்டுறாங்க. இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு சார் அப்படியே மெல்ல மெல்ல நடந்து வர, அங்க இருக்கிற எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க இவனையே. இவன் பாட்டுக்கு ஏதோ தொலைஞ்சு போன பையனாட்டம் சுத்தி வரான். அங்க பாத்தியா அப்படின்னு சொல்ல, ஹாய் மைல்டு, நீ என்ன நைட்டை பார்க்க வந்திருக்கியான்னு ஒரு பையன் கேட்கறான். அது வந்து
எனக்கு தெரியும் தெரியும், இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியோட அம்மா வீடு மாதிரி கரெக்டா அப்படின்னு சொல்ல அங்கேருந்து நைட் வரான். ஹாய் வந்துட்டியா அப்படின்னு பார்க்க, பாடுறா நம்மக்கிட்ட எப்போ பார்த்தாலும் நாய் மாதிரி கத்து கத்துன்னு கத்துவான், இவன்கிட்ட என்ன டோன்ல பேசுறான்னு பாரு, இவன் இப்படித்தானே சொல்லி நைட் எல்லாரும் ஓட்டுறாங்க, ஒழுங்கா ஓடிடுங்கன்னு சொல்லி நைட்டு திட்ட எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. என்னை பார்க்கறதுக்காக இங்கே வந்தியா அப்படின்னு சொல்லி மைல்டு கிட்ட கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா உனக்கு அடிபட்டுச்சுல எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்பா நிம்மதியா இருக்கு, என் மேல அக்கறையா இருக்கு அப்படின்னு சொல்லி நைட்டு சொல்ல அவன் கையை எடுத்து பார்க்கறான். பரவாயில்ல, ஆல்ரெடி சரியாயிடுச்சு போல இருக்கு, மெடிசன்ல அப்ளை பண்ணியா? மெடிசன்லாம் அப்ளை பண்ணல, ஆனால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி நான் போறேன்னு அந்த பக்கம் போறான். ஏய் எங்க அதுக்குள்ள போற, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, ஸோ நான் படிக்கணும், அதான் அதுக்கு தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியா, அப்ப நம்ம 2 பேரும் சரியா பார்க்க முடியாதான்னு சொல்லி கேட்க, ஆமா அப்படின்னு நைட்டு கிட்ட மைல்டு சொல்றான். எனக்கு ஒரு மாதிரி இருக்குமே, இந்த உலகம் அழிஞ்சாடா போகுது, பேசாம இருடா, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கலாம், வேற என்ன அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி மைல்டு பேச, சரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி நைட் அவனை பார்த்து சிரிக்க, அதுக்கப்புறம் கண்ணை தான் காட்டுறாங்க. கண்ணுக்கு ரொம்ப பிஸி ஒர்க்கு போல, ஆமா ரொம்ப டயர்டா இருக்குப்பாங்கிற மாதிரி ஒர்க் பண்ணிட்டே அப்படி புக்லாம் பார்த்துட்டு இருக்கான். அங்க நாட்சாவும் கிரேட்டும் வராங்க. நாட்சாவை பார்த்தனே அப்படியே கண்ணோட ஃபேஸு டோட்டலாக மாறுது. எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு, சாப்பிட போலாமா நாச்சா கேட்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் வரல, நீங்க 2 பேர் போய் சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எனக்கும் கொஞ்சம் படிக்கணும், எங்க 2 பேருக்கு ஏதாவது சாப்பாடு நீ வாங்கிட்டு வரியான்னு கிரேட் சொல்ல, சரி ஓகே நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நாச்சா அந்த பக்கம் போயிட்டா. பட் அவ ஃபேஸ் டோட்டலாக மாறிடுச்சு. கிஸ் பண்ண மேட்டரும் எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறனால ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்காங்கிறது அங்க கிரேட்டுக்கு புரியுது. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாடா அப்படிங்கிற மாதிரி கண்ணை கூட்டிட்டு போக 2 பேரும் வெளியே உட்காந்து பேசுறாங்க. ஏய் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், உனக்கு தெரிஞ்சிருக்கும் நாட்சாவும் மேல என்ன ஃபீல் பண்றான்னு, இங்க பாரு நீ என்ன பேசணுமோ அதை பேசு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அமைதியா கண் பாக்குறான். நாட்சாவுக்கு ஒன்று பிடிச்சிருக்குடா, என்னால் அவள் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்க முடியும், எனக்கு அது புரியுது, பட் அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி நான் ஒரு ஃப்ரெண்டை இழக்க விரும்பல, ஸோ திரும்ப திரும்ப இதை பற்றி பேசாமல் இருன்னு சொல்ல, உனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அவள் தான் என்னோட ஃப்ரெண்டு, ஸோ என்னால் அவளை இழக்க முடியாது வேணாம் அப்படிங்கிற மாதிரி கண் சொல்கிறான். பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு ஃப்ரெண்டாக அவளை ஸ்டாப் பண்ண என்னால் முடியல, அவகிட்ட இதை எப்படி சொல்ல போறேன்னு தெரியல, அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படிங்கிற நம்பிக்கை அவளுக்கு இன்னும் இருக்குது, ஸோ அதனாலன்னு சொல்லி கிரேட் பேச, இங்கே பாரு நீ இப்படியே பேசிட்டு இருக்காத, எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்ல, அவளோட ஃபீலிங்ஸ் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு, சீக்கிரம் அவன் மாறிடுவான்னு எனக்கு தோணுது அப்படின்னு கிரேட் சொல்லிட்டு, ஆமா உனக்கும் அந்த பேருக்கும் இடையில என்ன போயிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போதும் போதும், உனக்கு அவனை பிடிக்குங்கிறது ஃபேக்கல்ட்டி ஃபுல்லாக தெரியும், எனக்கும் தெரியும்னு சொல்ல, நல்ல வேலை உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி கான்னு சொல்ல, நைட் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, எங்கேயாவது போறீங்களா, உனக்கு எப்படா தெரியும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கிரேட்டை பார்த்து கேட்க, சிரிச்சுக்கிட்டே கிரேட் இருக்க, சரி வா போலான்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. இது எல்லாத்தையும் நாட்சா தள்ளி நின்று கேட்குறா, அவளுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, லைட்டாக ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வழியாக கண்ணு தானே அங்கே நம்ம பேரை பார்த்துக்கிறான், சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுக்குறான், இந்தா சாப்பிடுன்னு சொல்ல, ஹலோ நான் ஒன்றும் டிசபிள் கிடையாது, லைட்டாக அடிபட்டிருக்கு, ஏன் டிசபிள்டா இருந்தா உன்னால வேலை பார்க்க முடியாதா, இப்பெல்லாம் டிசபிள் பீப்புள்ஸ் நிறைய வேலை பார்க்குறாங்க தெரியுமான்னு சொல்ல, தப்பா பேசிட்டேன்னு சொல்லி இந்தா நான் கொடுத்த வேர்ட்ஸை தூக்கி போட்டேன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். சரி என்ன செட்யூஸ் பண்ண ட்ரை பண்றியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேரு கேட்க, வலிக்குதுடா வலிக்குதுடா, இதெல்லாம் பேசுற, ஆனா மூஞ்சிலாம் துடைக்கிறது மட்டும் துடைக்க முடியாது உடம்ப போடா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, என்னை பத்திரமா நீ பார்த்துப்பேங்கிற நம்பிக்கை தான், இந்த சாப்பிடுன்னு சொல்லி வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து எடுத்து கண்ணுக்கு வச்சுட்டு இருக்கான். கண்ணு தேங்க்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க, இவன் ரசிச்சு பார்க்குறான். எனக்கு ஒரு ரிவார்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது, ஸோ இன்னைக்கு சார் எனக்கு ஏதாவது ரிவார்ட் தருவீங்களா அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் க்ளோஸாக போயிட்டு இதே மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்த உனக்கு ஒன்றுமே கிடைக்காது சரியா அப்படின்னு சொல்லி காரணம் அவன்கிட்ட க்ளோஸாக போய் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே ஃபேக்கல்ட்டியில் தான் காட்டுறாங்க, எக்ஸாம் வரனால மெடிக்கல் ஸ்டூடெண்ட் விழுந்து விழுந்து படிப்பானுங்க போல, நம்ம மைல்டோட டீம்ஸ் 3 பேரும், மற்ற 2 பேருக்கும் தூக்கமாக வருது, நான் காஃபி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரேன்னு 2 பேரும் போகிறாங்க. நம்ம மைல்டு மட்டும் நீங்கள் போங்க நான் வரலன்னு சொல்லிட்டு படிக்கிறான், பட் அவனால் சுத்தமாக முடியல, தூக்கமாக வருது, ஐயோ இவ்வளோ டயர்டாக இருக்குது, செமையாக தூக்கம் வருது, என்ன பண்ணலாங்கிற மாதிரி சுற்றி பார்க்குறா, யாரும் வேற இல்லை, படிக்கிற மூடே அவனுக்கும் இல்லை, சரி ஓகேன்னு அப்படியே டேபிள்லயே படுத்துட்டான். நல்லா சார் அசந்து தூங்கிட்டு இருக்க, அவனோட பக்கத்தில் அங்கே நைட்டு வந்து உட்காரான். இவனுக்கு தெரியல, தூங்கிட்டே இருந்தவன் லைட்டா இந்த பக்கம் திரும்பி படுக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா கண்ணை திறந்து பார்க்கும்போது நைட்டு பக்கத்துல இருக்கான். நீயா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான், உன்னை பார்க்கத்தான் வந்தேன், அட பாவி திடீர்னு என்ன நைட்ல வந்திருக்க, அதனாலதான் என் பேரு நைட்டுன்னு சொல்ற மாதிரி ஸ்நாக்ஸ் இருந்தான்னு கொடுக்க, தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவன் அவனை ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்க, என்னாச்சு போலையா அப்படின்னு சொல்லி கேட்க, எக்ஸாம் எப்போ முடியும், ஃப்ரைடே முடியுது, ஒன்றும் இல்லை, எக்ஸாம் முடிஞ்சனே சொல்லு, நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம், பிளான் பண்ணலாம், நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நைட் சொல்கிறான்.
அது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே மைல்டு இருக்க எதுவுமே பேசல. அப்புறம் டக்குன்னு இந்த பக்கம் திரும்பிட்டான். சரி வேற ஏதாவது இருக்கா? வேற எதுவும் இல்லையா? நான் போகணுமாங்கிற மாதிரி நைட் அவனை பாக்குறான். மைல்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி எதுக்கு இதை பார்த்துட்டே இருக்க, பார்க்காதன்னு சொல்லி அவன் கண்ணை மூட இவன் டக்குன்னு அவன் கையை பிடிச்சி கன்னத்துல வச்சுக்கிறான். கை ரொம்ப அழகா இருக்கு, கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையை டைட்டா பிடிச்சிட்டு பார்த்துட்டே இருக்க அப்படியே கன்னத்துல கை வச்சுட்டு சார் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு கண்ணிலே. இதை கரெக்டா கிளாவும் டம்மும் பாக்குறாங்க. என்னோட புக்ஸ்லாம் அங்க இருக்குடா, என்னடா பண்றதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் புலம்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், பேசாம போயிடலாவான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த பக்கம் போக இவனுக்கு ரெண்டு பேரும் கண்ணிலேயே தான் பாத்துக்கிறானுங்க, மத்தபடி வேற எந்த ரொமான்ஸும் பண்ணல. இப்படி டீப்பா இவங்களோட மூமெண்ட் போயிட்டு இருக்க அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண நம்ம கண்ணையும் பேரையும் தான் காட்டுறாங்க. அப்படியே கண் டிவி பார்த்துட்டே இருக்க டாக்டர் டாக்டர் எனக்கு கொஞ்சம் பாப்கார்ன் கொடுன்னு சொல்ல இந்த அப்படின்னு சொல்லி பவுலோட கொடுத்துட்டான். அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்னடா இவன் பாப்கார்னை கொடுக்க மாட்டேங்கிறான்னு பார்க்க டக்குன்னு கை வைக்கிறான். கையை டைட்டா பெரு பிடிச்சிக்கிறான். என் கையை விடு, இன்னொரு கை எங்க? இங்கதான் இருக்கு, அந்த கையை முதல்ல கூட அப்பதான் இந்த கையை விடுவேன்னு சொல்ல எதுக்கு கூடு அப்படின்னு சொல்லி கேட்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் கை கொடுக்குறான். கொடுத்த உடனே கையை டைட்டா அப்படியே பிடிச்சிக்கிறான். இதுக்கு தான் கேட்டியான்னு சொல்ல ஆமாங்கிற மாதிரி அப்படியே பேரு அவனை பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் நம்ம பெரு பையன் ரொமான்டிக்கா அவனை பார்த்துட்டு கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல போக தலையை பிடிச்சி ஒரு தள்ளி விட்டான் கண்ணு. ஏன்டா இப்படி பண்ற? முதல்ல அடிபட்டது சரியாட்டும், இதாடா முக்கியம் அதான்டா முக்கியம், ஹலோ பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, பேசாம அமைதியா இருன்னு சொல்ல ஓவரா தாண்டா பண்றேங்கிற மாதிரி பெருக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி வெயிட் பண்ணி நான் வரேன்னு சொல்லி பாஞ்ச் பாத் பண்ணுல அதுக்காக அந்த பக்கம் போயிட்டான். ஸோ போய் பவுல் அப்புறம் கிளாத் எல்லாம் எடுத்துட்டு வர இங்க பாரு உன்னோட மெமரி ரொம்ப நல்லா இருக்கு, பட் கையில தான் அடிபட்டு இருக்குன்னு சொல்ல நீ எனக்காக இதெல்லாம் பண்ணா ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் சொன்னதை நான் கண்டிப்பா பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன், இதனால தான்டா உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு பேரு சொல்றான். உண்மையாவே பிடிச்சிருக்கா? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, உனக்கு என்ன தெரியுது அப்படிங்கிற மாதிரி கண் கேட்க அவனோட ஹார்ட்ல கை வச்சுட்டு பேர் அவனை பார்க்குறான். நான் நினைக்கிறேன் உனக்கும் என்ன ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொமான்டிக்கா அவன் பார்க்க அப்புறம் கண் அப்படியே கை எடுத்து பேரோட ஹார்ட் கிட்டே வைக்கிறான். ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டே இருக்க உண்மையாவே நீ என்ன நினைக்கிற நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் கொஞ்சம் லென்த்தியா அப்படியே போயிட்டு இருக்கு. கையில அடிபட்டிருக்குங்கிறது கூட சார் மறந்துட்டாரு. அப்படியே டீப்பா ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருக்கு இடையில. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஹாலில் இருந்தவனுங்க அப்படியே ரூம்க்கு வராங்க. அப்புறம் ரொமான்டிக் மூமெண்ட் ரெண்டு பேருக்கு இடையில போக அன்னைக்கு ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. ஆக்சுவலி ஒரு வழியா மேட்ரு முடிஞ்சது. இதுல டாப் யாரு பாட்டம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஃபர்ஸ்ட் பார்த்தா இவன் டாப்ல இருந்தான், அவன் பாட்டம்ல இருந்தான். அடுத்து ரெண்டு பேரும் அப்படியே சேஞ்ச் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டு பேருக்கு இடையில அப்படியே ஒரு வழியா மேட்ரு முடிஞ்சுது. எப்பயுமே ஃபர்ஸ்ட் லீடை விட செகண்ட் லீடு தான் எல்லாத்துலயும் ஸ்பீடா இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் இப்ப செகண்ட் லீட் ரெண்டு பேரும் பார்த்தா அவங்களோட வேலையை அவங்க முடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அமைதியா கண் படுத்திருக்கான். பெருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. இவன் சும்மா இருக்க மாட்டான், பிளே பாயா இருப்பான் போல. ஒரு டைம் கண் யார்ட்டையோ போன்ல பேசிட்டு இருக்க பெரு பையன் காருக்குள்ள ஏதோ ஒரு பொண்ணு கூட கில்மா பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்ட்ரெஸ்டா இவன் கில்மா பண்ணிட்டு இருக்கான். அவன் போன்ல பேசிட்டு இருக்கிறது தள்ளி நின்று பாக்குறான். பார்த்த உடனே சாருக்கு லவ் வந்துருச்சு போல. இவன் ரொம்ப கியூட்டா இருக்கானேன்னு அப்பயே மறைச்சு பார்த்துட்டு இருந்திருக்கான். ஸோ அதுதான் இப்ப லவ்வா மாறி நிக்குது. அப்புறம் பேர் அவன் கழுத்துல போட்டிருக்க அந்த கியர் எடுத்து இந்தா இது இனிமேல் உன்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது இன்ஜினியரோட ஹார்ட் உனக்கு தெரியும்ல, இதை உன்கிட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியே கொடுக்குறான். கண் அதை வாங்கினோடனே கண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதை நீயே திரும்ப வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஏண்டாங்கிற மாதிரி பார்க்க எல்லாம் ஓகே தான், பட் இன்னும் என்னால் இதை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னு சொல்லிட்டு அப்படியே பேர் அவனை பார்த்துட்டே இருக்க ஆக்சுவலி இன்னும் கொஞ்ச நாள் வேணும், நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் உண்மையை லவ் பண்ணுறமான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதை நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இது உங்ககிட்டே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல இது என்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி கையை அப்படியே மடக்கி அவன் ஹார்ட்டுக்கிட்டே வச்சுட்டு பேர் அவனை பார்த்துட்டே இருக்கான். சீரியஸாக சொல்கிறேன், பேர் அவனை பார்க்கும்போது அந்த பார்வையும் அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக அந்த மூமெண்ட் போயிட்டு இருக்க அப்புறம் அதை கட் பண்ணிட்டு காலேஜில் தான் காட்டுறாங்க. மூணு பேரும் அப்பா ஒரு வழியா எக்ஸாம் முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃப்ரைடே வரைக்கும் எக்ஸாம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் படிக்கணும், நிறைய ஒர்க் இருக்கு, என்ன பண்றதுன்னு புரியலன்னு சொல்லிட்டு மாத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்க எதுவா இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சிடலாண்டான்னு சொல்ல ஆமா உன்ன மாதிரி இருந்தா எல்லாத்தையும் முடிச்சிடலாம், பட் நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க இந்தாடா ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நைட் நிக்கிறான். வந்தாச்சு பாத்தியான்னு சொல்ல ஆக்சுவலி வந்தாச்சா, எதுக்கு இங்க வந்தீங்க, நாளைக்கு உனக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும்ல, உன்னை கூட்டிட்டு போகணும், உன்னை அது வரைக்கும் நான் பத்திரமா பாத்துக்கணும்ல, அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி நைட் சொல்றான். டே ஓவரா தாண்டா பண்றான்னு சொல்ல
தலையில கை வச்சுட்டு இருக்க. தலையில இருந்து கையெடு. எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நினைச்சா நினைக்கட்டும், எனக்கு என்ன, எனக்கு அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீ ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லி ஃபிளட் பண்ணிட்டு இருக்கான். போதும் போதும், இந்த மாதிரிலாம் சொல்லாத, நான் ஒன்றும் கியூட்லாம் கிடையாதுங்கிற மாதிரி மைல்டு சொல்றான். நைட்டும் மைல்டும் இப்படியே பேசிட்டே இருக்க. நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பிளான் அப்படின்னு சொல்லி கேட்க, பிளான்லாம் இல்லை, நான் ஃப்ரீ தான். சரி ஓகே, நான் உன்னை புக் பண்ணிட்டேன், நாளைக்கு நீ எங்கேயும் போகக்கூடாது, நாளைக்கு நான் உன்னை பிக்கப் பண்ணிப்பேன், ஓகேவா? எக்ஸாம் முடிச்சு நீ சொல்லு, பாய், ஸ்நாக்ஸ் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நைட் அந்த பக்கம் போயிட்டான். ஐயோ முடியலடா, என்னால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு கிளாப் புலம்பிக்கிட்டு இருக்கான். போதுண்டா, ஓவரா பேசுனீங்க அவ்வளோதான்னு சொல்ல மைல்டு என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஆக்சுவலி நீ ஓவரா தான் ஃப்ளட் பண்ணிட்டு இருக்க, என்ன உன் மனசுல என்ன இருக்கு, உண்மையே உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கேட்க, அது எனக்கு சரியா தெரியலங்கிற மாதிரி ஸ்நாக்ஸை பார்த்துட்டு மைல்டு அமைதியா இருக்க. மைல்டுக்கு ஃபோன் வருது. ஆக்சுவலி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு அவனை இன்வைட் பண்ணிருப்பாங்க போல. அவன் பேரண்ட்ஸா இல்லை அவன் பிரதர் கூட போறானான்னு தெரியல. நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சிரும், சரி ஓகே நான் வீட்டுக்கு வந்துடுவேன், பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணுறான். என்னடா நடக்குது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி இவனுக்கு ரெண்டு பேரும் புலம்பிட்டு இருக்க. இவன் ஸ்நாக்ஸை பார்த்துட்டு அப்படியே ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எங்கள் கண்ணை தான் காட்டுறாங்க. கண்ணு ஏதோ பிஸியாக உட்காந்துட்டு இருக்கா. நாச்சாவரா? நாச்சா, உனக்கு டியூட்டி முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னை பார்க்கறக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறா. என்ன பார்க்கறக்கா, எதுக்குன்னு சொல்ல ரெண்டு பேரும் தனியாக பேசுறதுக்காக போகிறாங்க. ஆக்சுவலி நாச்சா வந்து பேச ஆரம்பிக்கிறா. உனக்கும் பெருக்கும் இடையில என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, தெரியாத மாதிரி நடிக்காத, இல்லை நான் தெரிஞ்சுக்கணும் அதான் சொல்லுன்னு சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் பெரு ஒரு பிளே பாய், அவனை மாதிரி ஒருத்தர்கிட்ட சின்சியராக இருப்பான்னு எனக்கு நம்பிக்கையே கிடையாதுன்னு சொல்ல, இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்து, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, பேரை பற்றி தெரியும்ல, எல்லாருக்குமே தெரியுங்கிற மாதிரி பேச, நீ நினைக்கிற மாதிரி பேர் அந்த மாதிரி இல்லை, இது இதோட முடிச்சுக்கோ, இதை பற்றி பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கான்னு சொல்கிறான். ஏன்டா இவ்வளோ கோவம் வருது உனக்கு அப்படிங்கிற மாதிரி நாச்சா கேட்க, ஏன்னா நான் உன்கிட்ட உண்மையை தான் சொன்னேன், பொய் சொல்லவே இல்லை, நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா சொல்லு, அவனை பற்றி எனக்கு தெரியாது, உனக்கு அவன் மேலே இருக்கிறது லவ் கிடையாது, இன்ஃபாக்சுவேஷன், அதை முதல்ல புரிஞ்சுக்கன்னு சொல்ல, இதுக்கப்புறம் இதை பற்றி பேசினேன் அவ்வளோதாங்கிற மாதிரி கண் அந்த பக்கம் போக, கண் ஒரு நிமிஷம், எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு முன்னாடி இருந்து பிடிக்கும், அந்த ஃபாக்கு முன்னாடி இருந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது, எனக்கு உன்னை பிடிக்கும், உனக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது எல்லா விதத்துலையுமே எனக்கு தெரியும்டா உன்னை பற்றி, நான் உன்னை லவ் பண்ணுறேன், ப்ளீஸ் ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு எனக்கு நீ கொடுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி நாச்சா கேட்க, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது கண்ணுக்கு. கண் எதுவுமே பேசல, அமைதியாக இருக்க. சாரி என்னால் முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறது நல்லது, கொஞ்ச நாள் பார்க்காம இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். நாச்சாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சாரி மன்னிச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, ப்ளீஸ் போகாதரான்னு சொல்லி அவன் ஷர்ட்டை பிடிச்சி அப்படி லைட்டாக இழுக்கிறான். அவன் அப்படியே போக நாச்சாக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. அப்படியே நின்று அழுதுகிட்டே இருக்கா. இவன் எதுவுமே கண்டுக்காம இவன் அந்த பக்கம் போக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் கண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கான். கரெக்டாக அவன் பக்கத்தில் பெரு வரான். என்னோட ஃப்ரெண்டு என்னை விட்டு போயிட்டா, நான் அவளை எழுந்துட்டேன், ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு என் ஃப்ரெண்டை கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்க. பெரு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். என்னன்னு ஃபர்ஸ்ட் அவனுக்கு புரியல, ஹாப்பியாக பார்க்கறதுக்காக வந்திருப்பான். இவன் இந்த மாதிரி அழுகிறத பார்த்துட்டு அவனுக்கே கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஹக் பண்ணிட்டு கண் ஒரு பக்கம் ரொம்ப எமோஷ்னலாக அழுதுகிட்டே இருக்க. பெரு அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க மூமெண்ட்டு கொஞ்சம் எமோஷ்னலாக தான் போச்சு. ரொமான்ஸ் பண்ணலான்னு வந்தா இவனோட அழுதுட்டு இருக்காங்கிற மாதிரி அப்படியே பெருக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட் பெரும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான் போல. அப்புறம் ஒரு வழியாக எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிட்டு 3 பேரும் ஜாலியாக விளையாண்டுட்டு வராங்க. செலிப்ரேட் பண்ணலாம், எங்க போகலாம் சீக்கிரம் சொல்லுங்கன்னு சொல்ல, மயில் எங்கேயாவது போகலாமான்னு சொல்ல, திரும்பி பார்த்தா நைட்டு நிற்கிறான். நைட்டு நீயா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் உனக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணுறாங்க, கிளம்பு கிளம்பு நாங்கள் 2 பேரும் போகிறோம்னு சொல்லிட்டு டம்மும் அங்கே கிளாவும் பேசிகிட்டு இருக்கா. மைல்டு அப்படியே வரான். நீ வருவேன்னு எதிர்பார்க்கல, நீ தானே சொன்ன எக்ஸாம் முடியுதுன்னு, அதுதான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களா, அதெல்லாம் இல்லை, வா நம்ம இப்போ கிளம்பலாம், எங்கே போகிறோம், வா கிளம்பலான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போக, என் ஃப்ரெண்டை பத்திரமா பார்த்துக்கங்க பாய்ன்னு சொல்லி எனக்கு 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியாக 2 பேரும் அப்படியே வந்துட்டு இருக்க. இவங்க 2 பேரும் வாழா நம்ம தனியாக போகலான்னு சொல்லி போயிட்டானுங்க. கையை பிடிச்சி இழுத்துட்டே நைட் போயிட்டே இருக்க. எங்கே என்ன கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி மறந்து கேட்க, நீ முதல்ல காரில் உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அப்புறம் அவன்கிட்ட க்ளோஸாக அப்படியே போகிறான். எதுக்கு என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், எங்கே போகிறோம், யாரோ என்னை கிட்னாப் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஹலோ எக்ஸாம் முடிச்சுட்ட வெக்கேஷன் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரான்னு சொல்லி அவனை உட்கார வச்சுட்டு இவன் சீட் பெல்ட் போட போகிறான். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு சீட் பெல்ட் போடுறேன்னு க்ளோஸாக வருவாங்க. ஆனால் இது அப்படி இல்லை சார், வெளியே இருந்து அப்படியே சீட் பெல்ட்டை போட பின்னாடி இருக்கிற ஸ்நாக்ஸை பார்த்துட்டு நம்ம 2 பேரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோமா, ஏன் இல்லை ஒன்றும் புரியல, இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருக்கீல்ல அதான் கேட்டேங்கிற மாதிரி பார்க்குறான். அவன் எதுவுமே பேசல, அமைதியாக வந்து காரில் உட்காந்துட்டான். இவனுக்கு ஷாக்காக இருக்கு, எங்கடா நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்கிற மாதிரி சைலண்ட்டாக இருக்க. ஒரு செகண்ட் மைல்டை பார்த்துட்டே நைட்டு சிரிச்சுட்டே அப்படியே காரை ஓட்டிட்டு 2 பேரும் ஜொயின்னு பறந்து போயிட்டாங்க. எங்கே போகிறாங்கன்னு சுத்தமாக அங்கே புரியவே இல்லை நம்ம மைல்டுக்கு. மைல்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான், இவன் என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு. அந்த இடமே பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இப்படியே டே டைமில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தவங்க அப்படியே அங்கே இருட்டாகிற வரைக்கும் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க.
அப்புறம் 2 பேரும் தனியா ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. அந்த ஸ்டார்ஸ் ரொம்ப அழகா இருக்குல்லன்னு சொல்லி நைட் கேட்க, ஆமா நல்லா தான் இருக்கு. இதுக்காக தான் என்னை கூட்டிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் அப்பா ஒரு டைம் இந்த ஸ்டார்ஸை பக்கத்தில் பார்க்குற மாதிரி டெலிஸ்கோப்ல காட்டினாங்க. அதுக்கப்புறம் பார்க்குற சான்ஸே கிடைக்கல. ஸோ இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பரவாயில்ல நைட், நீ அதுவும் பார்த்துருக்க, நான் பார்த்ததே இல்லை பக்கத்துலங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். உன் கூட சேர்ந்து இதை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருந்தது, அதான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, நீ எதுக்காக கூட்டிகிட்டு வந்த சொல்லு, நானும் உன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து நான் இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்குது தெரியுமான்னு சொல்கிறான் நைட்டு. என்னன்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான் மைண்டு. இவன் ட்ரிங்க் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் எப்பயுமே என்னோடய ஃபீலிங்ஸை யாருக்குமே சொன்னதே கிடையாது என்னோடய லைஃப்பில். ஆக்சுவலி நீ என்னை நம்புறே இல்லைன்னு எனக்கு தெரியல, அதுதான் உண்மை. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ நான் கிளியராக இருக்கேன், என்னோடய ஃபீலிங்ஸை என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளாஸ் அங்கே வச்சுட்டு ஒரு செகண்ட் மைல்டை பார்த்துட்டே நைட் இருக்கான். நைட்டு என்னடா இப்படி பார்த்துட்டே இருக்காங்கிற மாதிரி மைண்டும் சைலண்ட்டாக இருக்கான், எதுவுமே பேசல. 2 பேருக்கு இடையில டைலாக்ஸே இல்லை, கண்ணிலேயே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு மைண்டோட பக்கத்தில் க்ளோஸாக போயிட்டே இருக்கான். அவனும் இவனை பார்த்துட்டே இருக்க, என்னடா நடக்குதுன்னு பார்க்க, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். இதைத்தான் முன்னாடியே சொல்லிட்டானே, திரும்ப திரும்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டே இருக்கான். என்னோட மைண்டை என்னால் மாற்றிக்கவே முடியாது, எப்பயுமே நான் மாற்ற மாட்டேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கன்னத்தில் கை வைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவன் சும்மா சும்மா இப்படியே சொல்லிட்டு இருக்கான்னு. முதலேருந்து ஆரம்பிக்கலாமா 2 பேருன்னு வேற கேட்க, அவனும் சரி ஓகேங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறான். வேற எந்த ரியாக்ஷனும் அவனும் சொல்லலை. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு நம்ம நைட்டுக்கு. அப்படியே ரொமான்டிக்காக அவனை பார்த்துட்டே இருக்க, அதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, வீடியோ கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.